Praise the Lord, hallelujah. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 46 முதல் 48 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 46வது அதிகாரத்தில் எகிப்தை குறித்ததான ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அந்நிய தேசங்களுக்கு விரோதமாய் வரவிருக்கும் நியாய தீர்ப்பை குறித்து தீர்க்க தரிசனங்கள் இங்கே வருகின்றதான மற்ற அதிகாரங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யூதாவின் தீர்க்கதரிசியாக மட்டுமல்ல, ஜாதிகளின் தீர்க்கதரிசியாக எரேமியா தெரிந்து கொள்ளப்பட்டவர். எருசலேமுக்கு 300 மைல்கள் வடக்கேயுள்ள வட சிரியாவிலிருந்து கார்கேமிஸின்தான் கிமு 605 ஆண்டு பாபிலோனியர்கள் எகிப்தியர்களை தோற்கடித்தார்கள். அக்காலத்திலே இவ்வுலகத்திலே மிக சிறந்த வல்லமையுள்ள நாடாய் பாபிலோன் இருந்தது. இதோ எகிப்து தேசத்தை அழிக்க பாபிலோன் ராஜா ஆகிய நேபுகாத் நேச்சார் வருவான் என்பதை குறித்து எரேமியா தீர்க்க தரிசனம் சொன்னார். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் பாழாக்கப்பட்டான். அவனுக்கு குறித்த காலம் முடிந்ததென்று அங்கே சத்தமிட்டு சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். இங்கே தொடர்ந்து 47வது அதிகாரத்திலே பெலிஸ்தியர்களை குறித்ததான செய்தி. யூதாவின் கடற்புற பகுதியை பெலிஸ்தியர் ஆக்கிரமித்து கொண்டார்கள். அவர்களுக்கும் தேவனுடைய ஜனத்துக்கும் இடையே எதிர்ப்புகள் அடிக்கடி ஏற்பட்டது. பெலிஸ்தியருக்கு எதிரான தீர்க்க தரிசனங்களை இந்த பகுதியிலே மாத்திரமல்ல, ஏசாயா 14, எசேக்கியேல் 25, ஆமோஸ், செப்பனியா ஆகிய பகுதிகளிலும் நாம் காண முடியும். பெலிஸ்தியரெல்லாம் பாழாக்கவும் தீருவுக்கும் சீதோனுக்கும் மீதியான சகாயரெல்லாம் சங்காரம் பண்ணவும் வரை நாட்களில் எப்படி ஆகும்? கத்தோர் என்னும் கடற்கரையான தேசங்களில் மீதியாகிய பெலிஸ்தியரை கத்தர் பாழாக்குவார். காத்சா மொட்டையடிக்கப்படும். அவனுடைய பள்ளத்தாக்கின் மீதியாகிய அஸ்கலோன் சங்காரமாகும். நீ எந்த மட்டும்தான் உன்னை கேறிக்கொள்ளுவாய் என்று சொல்லி அங்கே தீர்க்க தரிசனம் அந்த பெலிஸ்தருக்கு விரோதமாய் எழும்புகிறதை 48வது அதிகாரத்திலே மோவாபி குறித்ததான தீர்க்க தரிசனம். சவக்கடலின் கிழக்கு கரையோரமாய் மோவாப் தேசம் உள்ளது. ஆபிரகாமின் சகோதரின் மகனாகிய லோத்தின் சந்ததியார் மோவாபியர். அவர்கள் அடிக்கடி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழுந்தார்கள். பாலஸ்தீனத்தை நேபுகாத் நேச்சார் படையெடுத்த பின் மோவாபிய படைகள் யூதாவின் சில பகுதிகளை எதிர்த்து வந்தன. தோற்கடிக்கப்படும் பல மோவாபிய நகரங்களை எரேமியாவில் கட்டி அங்கு எரேமியாவில் சுட்டி காட்ட முடிந்தது. பாபிலோனியர்களால் அவைகள் பிடிக்கப்பட்டு ஒரு தேசம் என்ற நிலை இல்லாதபடி ஆகிவிட்டது. மோவாபுக்கு எதிரான மற்ற தீர்க்க தரிசனங்களும் மற்ற வேத பகுதிகளிலே காண முடியும். கர்த்தர் சமயமே உண்டாவதாக. இங்கே 7வது வசனம் சொல்லபடி, நீ உன் சம்பத்தையும் உன் பொக்கிஷங்களையும் நம்புகிறபடினாலே நீ பிடிக்கப்படுவாய். அப்பொழுது கோமேஸ் சிறையாக்கப்பட்டு போம். அதன் ஆசாரியரும் பிரபுக்களும் ஏகமாய் சிறைப்பட்டு போவார்கள் என்று சொல்லி அந்த நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது கவிழ்க்கப்படுகிறவர்களை கவிழ்த்து போடுகிறவர்களை நான் அனுப்புவேன். அவர்கள் அதை கவிழ்த்து அதன் பாத்திரங்களை வெறுமையாக்கி ஜாடிகளை உடைத்து போடுவார்கள் என்று சொல்லி அங்கே இஸ்ரவேல் சந்ததி தன் நம்பிக்கையான பெத்தலாலை வெட்கப்பட்டது போல மோவாப் கேமாஷாலை வெட்கப்படும் என்பதை இங்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும்.
மோவாபின் கொம்பு வெட்டுண்டது, அவன் புயம் முறிக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனை வெறிகொள்ள செய்யுங்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான். மோவாப் தான் வாந்தி பண்ண அதே புரளுவான். அவன் பரியாசத்துக்கு இடமாவான் என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பிய கிரியைகள் ஆண்டவர் தாமே பழி வாங்குவார். பழி வாங்குதல் எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாம் உன் வார்த்தை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்துவிடு என்று ஆண்டவர் சொல்லி, கர்த்தர் மேல் வார்த்தை வைத்துவிடு, அவரை உன்னை ஆதரிப்பார். ஆமா, அவர் தாமே நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நம்மை பாதுகாக்கிற தேவன். அவருடைய கரங்களில் பூக்கெடுப்பும் உன்னதான தேவன் தாமே இந்த நாளிலும் மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.